ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பு நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அதெல்லாம் தெரியாது இல்லையா? ஆனால் இது வந்து கம்பு தானியங்கள்னு சொல்லுவாங்கள்ல. கம்பு நான் ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். அப்புறம் வந்து இது இது என்னன்னு தெரியுமா? கேழ்வரகு வந்து அது ஒரு கிளாஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சின்ன பயிறு, பாசிப்பயிறுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு கிளாஸ். 3மே எடுத்திருக்கேன். 3மே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட்டாக இருக்கும். கடையிலையே வாங்கியிருந்தாலுமே அது வந்து இந்த மாதிரி ஃபில்டரில் போட்டு இந்த மாதிரி பண்ணோம்னா டஸ்ட்டெல்லாம் வெளியில் வந்துடும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு 3யுமே வந்து ஒரே குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா கொள்ளு எல்லோரும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதையும் சேர்த்துக்கலாம். 4 ஆச்சு. 4 தானியங்களையுமே வந்துட்டு சம அளவு ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கலாம். இதை வந்து தண்ணியில் வந்து ஊற வைக்கணும். 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அரைக்கணும். இந்த மாதிரி ஊறிடணும். நான் நைட்டு ஊற வச்சு இது காலையில் ஊறினதுக்கப்புறம் அரைச்சிடணும். அரைச்சதுக்கப்புறம் திரும்ப ஒரு 5 மணி நேரம் புளிக்கணும். நல்லா புளிப்பு வந்தால் தான் நமக்கு வந்து தோசை சுடும்போதோ இட்லி சுடும்போதோ நல்லது. பார்த்திங்களா, அரைச்சி எடுத்தாச்சு. கேழ்வரகு தான் அரைய மாட்டேங்குது. அப்புறம் நல்லா சுற்றி அரைச்சாச்சு. அதுக்கப்புறம் எடுத்து புளிச்சு இது மாதிரி இட்லி சுட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது, டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு இந்த ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். இதுக்கு சைடிஷ் பார்த்திங்கன்னா கொள்ளு சட்னி தான் அரைச்சிருந்தேன். அது இன்னும் டேஸ்ட்டாக இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இது வந்து தேவையான திங்ஸ் எடுத்துக்கோங்க. கடலப்பருப்பு, பூண்டு, உளுந்து, காஞ்ச வத்த, தேங்காய், வெங்காயம். அப்புறம் வந்து கொள்ளை வந்து வெறும் கடாயில் எண்ணெய் ஊற்றாமல் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் இது தனியாக ஃப்ரை பண்ணணும். அதையும் தனியாக ஃப்ரை பண்ணணும். ஒன்றா ஃப்ரை பண்ணோம்னா கொள்ளு வந்து நல்லா இதாகாது. அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெடி ஆயிரும். இது தோசைக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லது. பை.